ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மோட்டர்ஸ் கிரிக்கெட். நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா லீக் ஸ்டேஜஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வந்து சூப்பர் எயிட் சம்பவம் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம வந்து எல்லா மேட்சஸையும் கவர் பண்ணலாம். பட் இன் டீடைல் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சண்டே நடக்க போற மேட்ச் பத்தி டீடைலா பேசுவோம். ஜஸ்ட் ஒரு குயிக் ரீகாப்பா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு குரூப் இப்போ சூப்பர் எயிட்ல ஒரு குரூப்ல வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாவே. நியாயமா ஆஸ்திரேலியா இருக்க வேண்டியது, பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜிம்பாவே. ஸோ அவங்க உள்ள வந்துட்டாங்க. இந்த நாலு டீமும் என்னன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்ட் என்னன்னா, நாலு டீமுமே வந்து அன்பீட்டன் இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிதான் உள்ள வந்திருக்காங்க. இன்னொரு குரூப்ல பார்த்தோன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். இந்த நாலு டீமுமே வந்து தலா ஒரு மேட்ச் தோத்து அந்த குரூப்ல போயிருக்காங்க. அது ஒரு மாதிரி அமைஞ்சு போச்சு. ப்ரீ சீடிங்ல போட்டது அது மாதிரி அமைஞ்சு போச்சு. இப்போ நம்ம சண்டே நம்ம மேட்ச் முன்னாடி ஒரு ரெண்டு மேட்ச் இருக்கு. பட் நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம டீடைல்டா வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அதை பத்தியே போயிடுவோம். கணேஷ், ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்றேன். ஆ, ஜிம்பாப்வே ஆ, வந்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரி. அவங்க எல்லா மேட்சஸும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் ஷோஸ் தட் correct, ஹவு வெல் ப்ரிப்பேர்ட் தே ஆர். இந்த கண்டிஷன்ஸ் அவங்க வந்து correct. தே ப்ரிப்பேர்ட் ரியலி வெல். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், ஸ்லோ ட்ராக் கண்டிஷன்ஸ் சிமிலர் டு த ஜிம்பாப்வே கண்டிஷன்ஸ். ஸோ அது அவங்க வெல் அடாப்டட். இங்க இந்த கண்டிஷன்ஸ்லயும் அவங்க நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிளஸ் சிக்கந்தர் ரசா பிளேட் இன் லங்கா பிரீமியர் லீக். ஸோ தட் ஆல்சோ ஆட்ஸ் அப் டு த வேல்யூ. ஸோ தே ப்ரிப்பேர்ட் Correct. ரியலி வெல். அவங்களோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரியுது. அந்த கேப்டன்சியோட இது அவங்களோட கான்ஃபிடென்ட் அண்ட் எந்த லெங்த் மெயின்டைன் பண்ணும், த லைன் அண்ட் லெங்த் தே போல்ட் ரியலி வெல் இன் கொலம்போ கண்டிஷன்ஸ். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு மேட்ச்ல ஒரு இதுல ஜெயிச்சு வரல, எல்லா மேட்சஸும் ஜெயிச்சு நான் ஸ்டேட்மெண்ட்டாக வரேன். தே டிசர்வ் டு பி இன் சூப்பர் எயிட். ஸோ அதான். எக்ஸாக்ட்லி. இல்ல ஜஸ்ட் அடிஷனல் பாயிண்ட் இல்ல. லைக் அவங்க என்ன நடந்ததுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அவுட் சைட் த கிரிக்கெட் மீன்ஸ் இந்த கிரிக்கெட் இதுல அடுத்த கென்யா ஆயிடுவாங்களோங்கிற பயம் கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. அப்படி இல்லாம சிக்கந்தர் ராஜா கேப்டன்சில வந்து அவரு ஹி லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவர் ஒரு கேப்டன்சிலையும் சரி, அவரோட கேம்லயும் சரி, ஹி இஸ் லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அதுதான் நம்ம சொல்லணும். அண்ட் நம்ம இன்னொன்று ஜஸ்ட் ரீகால்ல 4-5 இயர்ஸ் பேக் அவங்களோட பிளேயர் வந்து ட்விட்டர்ல எனக்கு யாராவது ஸ்பான்சர் கிடைக்குமா, ஷூஸை பிஞ்சு போது தைச்சு தைச்சு போட வேண்டியதா இருக்கு, கொஞ்சம் ஒட்டி ஒட்டி போட வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சிருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அந்த டீம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது இட்ஸ் a வெரி இன்ஸ்பைரிங் திங். திஸ் இஸ் வாட் கிரிக்கெட் ஆர் ஸ்போர்ட்ஸ் வந்து திஸ் இஸ் வாட் இட் கிவ்ஸ். அதுதான் வந்து ஒரு ரியலா சொல்லணும்னா. இப்போ இதை பத்தி நம்ம பேசிட்டு நம்ம அடுத்து நம்ம ஜஸ்ட் நம்ம டைரக்டா நான் ஒன் அடுத்த மோர் திங் டிஸ்கஷன். ஆட் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி ப்ரிப்பேர், அவங்களோட பிளேயர்ஸ் பாரு, ஓப்பனர் அழகா வந்து ஸ்வீப் ஆடுறாங்க, ரிவர்ஸ் ஸ்வீப். இவரா இருக்கட்டும், ஓப்பனர் மொர்மனியா இருக்கட்டும், பிரெயின் பெனட் வந்து ஸ்டெடி. இது ஸ்டில் நவ் ஈ நாட் கெட் அவுட். ஒரு மேட்ச் கூட அவுட்டே ஆகல. 175 பிளஸ் ஆவரேஜ். லைக் அவுட் ஆனாதான் அந்த ஆவரேஜ் இதாகும். ஸோ டில் இந்த 4 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் கூட இன்னும் அந்த கொலம்போ கண்டிஷன்ஸ்ல பெர்ஃபெக்டா இது பண்ணிருக்காரு. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி அவர் கொடுக்குற டாப் த ஆர்டர். சிக்கந்தர் ராசா ஸ்ரீலங்காவோட அந்த ஒரு ஃபினிஷ் சூப்பரா பண்ணாரு. லைக் ஒரு எக்ஸலண்ட் நாக் அவரோடது. அந்த ஸ்டார்ட் முர்முனி யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸ்பின்னர்ஸ் வந்தாலே வந்து ஸ்வீப் சூப்பரா ஆடுறாரு அவர். எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட் அவர் ஒரு 15 balls 30 runs 28 runs இந்த மாதிரியான ஒரு குவிக் ஸ்டார்ட் அவர் கொடுக்குறாரு. இவர் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாங்க. அந்த ஒரு தே ஜெல்ட் வெல் அண்ட் தேர் ஃபேஸ் அட்டாக் இஸ் ரியலி குட். சுபர்மி அலாங் வித் எவான்ஸ் அண்ட் கிரீமர் பார்த்தா அவரும் வந்து ஒரு 4°10 வந்துச்சு அவரோட லெக் ஸ்பின் இதுக்கும். ஸோ அவங்க பவுலிங் அட்டாக்கும் குவைட் குட் ஆன் த கண்டிஷன்ஸ் ஃபேவர். ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல அவங்களோட இட் இஸ் ரியலி குட். இப்போ அதான் நம்ம அடுத்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது டக்குன்னு என்ன தோணுதுன்னா, அது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வந்து எங்க ஆடணும் T20 வேர்ல்ட் கப்லன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபைனல்ஸ் 2024. அதுக்கான ஒரு ரிவெஞ்சா சவுத் ஆப்பிரிக்கா இதை பார்ப்பாங்களா, எப்படி இருக்கும்? அதனாலே எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கன்சிடரிங் த கரண்ட் ஃபார்ம் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நம்ம இந்த வேர்ல்ட் கப் முன்னாடியே ஏடன் மார்க்கரமோட ஃபார்ம் பத்தி நீயே ரொம்ப டீடைலா பேசியிருந்தேன். பட் அவர் இந்த வேர்ல்ட் கப்ல நல்லா பண்ணியிருக்காரு, ஓரளவு டீசென்டாவே பண்ணியிருக்காரு. பிளஸ் ஓவரால் டீமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹவு இம்பார்ட்டன்ட் இட் வில் பி ஃபார் தெம் ஃபர்ஸ்ட். கரெக்ட், வெல் செட் கணேஷ். மார்க்ரம் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ விச் இஸ் a வெரி குட் சைன் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க ஆடின எல்லா லீக் மேட்சஸும் அஹமதாபாத். ஸோ அவங்க இந்தியாவுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் பிச் அண்ட் 2 மேட்ச் நைட் கேம் தான் ஆடி இருக்காங்க. 2 7 o'clock மேட்ச் ஆடி இருக்காங்க. ஒரே அந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச் மட்டும் தான் ஈவினிங் மேட்ச் ஆடி இருந்தது. ஸோ மற்றபடி அவங்க லைக் அது ஆஃப்டர்நூன் கேம் ஆடினது. மற்ற எல்லாமே வந்து அவங்க ஆடினது எல்லாமே வந்து நைட் கேம்ஸ். ஸோ சேம் வென்யூல ஆடினதுனால வெரி குட் அட்வான்டேஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள இதை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அவங்களோட கீ ஆஸ்பெக்ட்னு பார்த்தா மார்க்கரமா இருக்கட்டும், டிகாக்கா இருக்கட்டும், ரியான் ட்ரிக்கல்டன், இவங்க 3 பேர் வந்து வெரி வெரி குட் ஃபார்ம். நம்ம அஹமதாபாத்ல இந்த நம்ம 5 மேட்ச் சீரிஸ் ஆடும் போதே டிகாக் அந்த மேட்ச் நல்லா ஆடிந்தார் அகைன்ஸ்ட் இந்தியாவோட. அண்ட் லுங்கி நிகிரி நல்லா போட்டிருந்தாரு. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, மார்க்கோ யான்சன் நேற்றுக்கு அந்த அவரோட விக்கெட் டேக்கிங் லக் அது திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ விச் இஸ் வெரி குட் சைன் ஃபார் தம். அவங்களுக்கு என்ன ஒரே டிராபேக் ஆகும்னா, they don't have a quality ஆஃப் ஸ்பின்னர். ஸோ விச் கேன் ஸ்ட்ரகிள் நம்மளோட பேட்டர்ஸ் வந்து ஏர்லி ஆன் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான அந்த ஒரு கீ ஆஸ்பெக்ட் இல்லை. ஏன்னா ஆஃப் ஸ்பின் வந்து நான் போன வீடியோவே நான் சொல்லியிருந்தேன்.
இந்தியாஸோட ஸ்ட்ரகிள் அகேன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின். நம்ம வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து ஏன்னா பர்டிகுலர்லி வந்து லெஃப்ட் ஹேண்ட் டாமினேட் பேட்டிங் இருக்கனால நம்ம லைக் வி ஹேவ் a very poor record against off spinners particularly in this world cup. So அந்த ஆஸ்பெக்ட்ல மார்க்கரம் will not be that much. அவரால் வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா என்ன கேட்டா சான்ஸ் இல்ல. அபிஷேக் சர்மா வந்து அடிச்சிருவாரு என்னை பொறுத்தவரையும். ஆக்சுவலி நான் 2 கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சிருந்தேன். நீ ஐ திங்க் அதுல ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டேன். நான் இதான் அந்த ஸ்பின் ட்ராப் இருக்குங்கிறது நீ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல ஆஃப் ஸ்பின் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் மார்க்ரம்னு கேட்கலான்னு வந்தேன். பட் ஐ திங்க் யூ ஆன்சர் பிரீஃப்லி. அதான் இப்போ அடுத்து அபிஷேக் சர்மா இந்த வேர்ல்ட் கப்ல வந்து அக்கௌண்ட்டை இன்னும் ஓபன் பண்ணல. 3 டக்ல இருக்காரு, ஒரு மேட்ச் ஆடல, உடம்பு சரியில்லாதனால. இப்போ இந்த மேட்ச்ல அவரு எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரு, அவரால் கன்வெர்ட் பண்ண முடியுமா, இல்ல என்னன்னா லைக் இந்த வேர்ல்ட் கப் பிரஷர்னால ரன் அடிக்க முடியலையா, இல்ல என்ன ப்ராப்ளம், இல்ல ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா, அவர் அதை ரிசால்வ் பண்ணிடுவாரா? இல்ல அவர் ரிசால்வ் பண்ணிடுவாரு. ஐ திங்க் யூ வில் கம் பேக், யூ வில் ஓபன் த அக்கௌண்ட் அண்ட் வில் பி இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆட அதிக வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன ரீசன் நான் சொல்றேன்னா வந்து இங்க அவர் வந்து ஒரு லைக் ஒரு வைரல் ஃபீவர், அவருக்கு இன்ஜுரி, அந்த ஒரு கன்சர்ன்னால அவரால் வந்து இஸ் நாட் வெல், அதனால வந்து இதாக இருந்தார். ஓகே, அண்ட் அகெயின் கண்டிஷன்ஸும் 2 ஃபேஸ்டு விக்கெட்ஸாக இருக்கு இந்த வேர்ல்டு கப்பில். பைலேட்டரில் கொஞ்சம் வந்து பெட்டர் விக்கெட்ஸ், ஃபிளாட் விக்கெட்ஸ் நம்ம ஆடணும். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். அண்ட் அவர் பிளேஸ் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். ஒரு இனிஷியல் நீ அவர் அவுட் ஆனது எல்லாமே டக்கில் தான். ஸோ நாட் ஃபேஸ் மோர் டெலிவரிஸ் டு ஜட்ஜ் தட். ஸோ அவர் குவிக்கா வந்து என்ன சொல்லுது, அவர் ரன் அடிக்கணுங்கிற அந்த ஒரு இன்டென்ட்ல வந்து இஸ் மிஸ்ஸிங் த டைமிங். ஓகே, ஒன்ஸ் த டைமிங் வந்து கொஞ்சம் வந்து அவர் கரெக்டாக இது பண்ணிட்டாங்கன்னா ஃபைன். அண்ட் தி ஆப்போனன்ட்ஸும் வந்து அசோசியேட் நேஷன்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டரும் இருக்கு. ஸோ தட்ஸ் ஃபைன். ஆக்சுவலி வந்து அவர் குரூப் ஸ்டேஜஸ்லேயே வந்து இந்த டக் வந்து ஒரு விதத்தில் நல்லது தான். இப்போ இந்த 1994 பார்த்தோன்னு வச்சுக்கோ, சச்சின் டெண்டுல்கர் 3 டக் ஆனாரு ஓடியில். அடுத்த 8 மேட்ச் போலன்னு பொழந்தாரு. அதுல 6 மேட்ச் 50+, 200, 4 50, 66 ஆவரேஜ் வித் 85 ஸ்ட்ரைக் ரேட். இன் தோஸ் டேஸ் இஸ் எ கிரேட் நம்பர். அந்த மாதிரி அபிஷேக் சர்மாவும் நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் நாக். வி நோ வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். ஸோ அதனால வந்து அபிஷேக் சர்மா ஷோர்லி வில் கம் பேக் ஐ ஃபீல். அண்ட் அவருக்கான லைக் அவரை தூக்கிறதுக்கான ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட அதிகமா இல்லை. இன் டர்ம்ஸ் ஆஃப் நிகிரி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணா நிகிரியால தான் அது வரும். பட் ஐ திங்க் ஈ வில் ஸ்கோர் ரன்ஸ்ங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் ஒன் மோர் திங் வந்து திலக் வர்மாவும் ஆல்சோ ஹேவ் எ குட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஈவன் இந்த பர்டிகுலர் வென்யூல தான் அவர் வந்து ஒரு 40 balls 75 odd ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அந்த 233 டார்கெட் போஸ்ட் பண்ணும்போது லைக் நான் சொல்றது ரீசெண்டா டிசம்பர் மந்த்ல நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா கேம்ல அவர் நல்லா ஆடிந்தாரு. அதனால அவரும் வந்து யூ வில் ஆல்சோ கம் பேக்ங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு பர்சனலி வாண்ட் டு see that திலக் வர்மா அண்ட் அபிஷேக் சர்மா plays a impactful knock, not bulk road of runs, because he is averaging really well. His strike rate is concerned for Tilak Verma's case. So I wanted to see that impactful knock from Tilak Verma. So அதுக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஓபனர்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவர் கம்பேக் பண்ண அவரும் நல்லா இது பண்ணிடுவாருங்கிற இது இருக்கு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் 6-7 hours சீ த்ரூ பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்க அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு. அது கொஞ்சம் அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். அது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அதான் திலக் வர்மாட்ட ஒரே இது என்னன்னா, டாட் பால் பிரஷர்ஸ் தான் இதாவது. அவர் பவுண்டரி ஸ்கோரிங் வந்து வருது, டாட் பால்ல மட்டும்தான் அவரோட இது கன்சர்ன்ஸா இருக்கு. அண்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின் தான் இஸ் நாட் ஹேவிங் எ கிரேட் இந்த வேர்ல்டு கப் இதை பொறுத்த வரையும் பார்த்தா. ஏன்னா பர்டிகுலர்லாம் வந்து இந்த 2025 பார்த்தா இஸ் ஆவரேஜிங் வெல் வித் ஸ்பின் 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் த ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 113. வித் ஃபேஸ் இஸ் ஆவரேஜிங் 37, 140 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு சின்ஸ் 2025. ஸோ இஸ் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறாரு. அதுவும் நமக்கு தேவை. இப்போ வந்து பல்க் ஆஃப் விக்கெட்ஸ் போகாம தடுக்கிறாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்டும் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்து நம்பர் 8 வரையும் பேட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த ரோல் பிளே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நம்ம இவங்க 2 பேரையுமே வந்து திலக் வர்மாவா இருக்கட்டும், சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், வி cannot accommodate ஆஃப்டர் 5 or 6. they will not perform well. அவங்களோட நம்பர்ஸ் அட் நம்பர் 3ல பார்த்தேன்னு வச்சுக்கோ, சின்ஸ் 2024 திலக் வர்மா வந்து 1081 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு அட் an average of 60 with 151 ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, ஒரு 5 balls ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. நம்பர் 4ல 705 ரன்ஸ் வித் 47 ஆவரேஜ், 144 ஸ்ட்ரைக் ரேட், 5.5 பால்ல ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. வேற நம்பர் 5 or நம்பர் 6 or நம்பர் 7 அதுக்கப்புறம் அந்த பொசிஷன்ல 7 balls ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு. அண்ட் டசன்ட் ஹேவ் எ கிரேட் ஸ்ட்ரைக் ரேட். 130 ஸ்ட்ரைக் ரேட் தான் திலக் வர்மாக்கு. வேற சூரியகுமார் யாதவுக்கு நம்பர் 3ல பார்த்தா 160 ஸ்ட்ரைக் ரேட், 4 balls ஒரு பவுண்டரி அடிக்கிறாரு, 896 ரன்ஸ், 32 ஆவரேஜ். நம்பர் 4ல 1500 ரன்ஸ், 40 ஆவரேஜ், 153 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, 4.5 பால்ல. மோர் தென் நம்பர் 5க்கு அப்புறம் 8.5 பால்ல தான் ஒரு 4 hour பவுண்டரி அடிக்கிறாரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இஸ் நாட் மோர் தென் 100, 90 ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. ஸோ தே cannot accommodate in after 5.
ம். ஸோ நம்பர் 3 புரியுது. அண்ட் நம்பர் 4 இவங்க 2 பேர் தான் இது பண்ணி ஆகணும். கரெக்ட். புரியுது. வெரி வெல் எக்ஸ்பிளைன் பாலா. அதான் இப்போ நம்ம வைல் வி ஸ்போக் அபௌட் இந்தியால அடுத்து நம்ம பிளேயிங் லெவன்ல லாஸ்ட் மேட்ச் வாஷி பார்த்தா ஐ திங்க் தட் வாஸ் ஜஸ்ட் ட்ரையல் தான் நினைக்கிறேன். அக்சர் ரெஸ்டட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நம்ம பிளேயிங் லெவன் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெகுலர் லெவனா தான் இருக்க போதா, வேற ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து வாஷிங்டன் சுந்தர் பாலா இவர் வருவாரு, அக்சர். அக்சர் பட்டேல் வருவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். பட் இன் கேஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கணும்னா ஒரே ஒரு காரணம் நான் ஃபீல் பண்றது, அஹமதாபாத் கிரவுண்ட்ல ஹி ஹஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒன் மோர் திங், தே ஹேவ் அ லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ். குண்டன் டிகாக்கா இருக்கட்டும், ரியான் ட்ரிகல்டனா இருக்கட்டும், அவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு டேவிட் மில்லர், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்காக வேணா வாஷிங்டன் சுந்தர் வந்து எடுக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு கேஸ் ஃபேக்டர்ல வாஷிங்டன் சுந்தர் மே பிளே, பட் வி டோன்ட் நோ. ஆஸ் ஆஃப் ஐ ஃபீல் தட் மோஸ்ட்லி அக்சர் பட்டேல் வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன் சர்ப்ரைஸ் இப்போ வாஷிங்டன் ஆடினாரும் யாஸ் த கேஸ் லைக் ஒரு டாக்டிக்கல் வேஸ்ல இருக்கு அந்த ஆஸ்பெக்ட். லெட்ஸ் see. அதான் இப்போ அடுத்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசும்போது நம்ம இந்தியன் பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர்ஸ், ஏன்னா இப்போ நம்ம வருண் சக்கரவர்த்தியை பார்த்துட்டோம் லீக் ஸ்டேஜஸ்லயே. எந்த பேட்ஸ்மேனாலையும் அவரோட கூகுளியா இருக்கட்டும் அவரோட பவுலிங் வந்து பிக்கப் பண்ண முடியல. எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கு அவரோட பவுலிங். அவராகட்டும் இல்லைன்னா வந்து ஈவன் பும்ராவோட ஸ்கில்லையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம பவுலர்ஸ் அகைன்ஸ்ட் தேர் பேட்டர்ஸ் எவ்வளவு குரூஷியலா இருக்கும், எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனி பேட்டில் டு லுக் அவுட் ஃபார் உன்னோட பொறுத்த வரைக்கும். ஷோர் ஷாட்டா வந்து வருண் சக்கரவர்த்தி இஸ் த வெரி கீ ஃபேக்டர் ஃபார் அஸ். வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா, அதாவது ஒரு சீட் கோட் மாதிரி 8 hours ஆஃப் சீட் கோட் வி ஹேவ். ஸோ ஈவன் ஒரு நல்ல ஒரு ஃபிளாட் விக்கெட்டா இருந்தா கூட வருண் சக்கரவர்த்தி விக்கெட் டேக்கிங் அந்த மேட்ச்ல வந்து அவங்க 200+ அடிச்சிருந்தா கூட 233 போஸ்ட் பண்ணா கூட 4 wickets he picked. வருண் சக்கரவர்த்தி இன் திஸ் கிரவுண்ட் ஒரு ஃபிளாட் விக்கெட்ல கூட. ஸோ வருண் சக்கரவர்த்தி அவரை பிக் பண்ண முடியாது. அண்ட் டெவால் ப்ரூவிஸ் இஸ் நாட் கம்மிங் டு த பார்ட்டி ஃபார் தம். இட் இஸ் a concern for them. டெவால் ப்ரூவிஸ் வந்து இன்னும் வரவே இல்லை, ஸ்டப்ஸ் வரவே இல்லை. ஸோ வருண் சக்கரவர்த்தி வெஸ்ட் ஸ்டப்ஸ், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டிலா இருக்கும். ஹவு ஸ்டப்ஸ் கோயிங் டு ஹேண்டில் வருண் சக்கரவர்த்தி, அது ஒரு இது. ஏன்னா ஸ்டப்ஸ் வில் பிளே வெல் அண்ட் பிரெவிஸுக்கும் வந்து ஹை ரிஸ்க் கேம் இருக்கு. லைக் அவரும் என்ன பண்ண போறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி பும்ராவா இருக்கட்டும், இது ஒரு குரூஷியல் ஃபேக்டர். அண்ட் தே டு ஹேவ் பேட்டர்ஸ் லைக் ஆல்ரவுண்டர், வெரி குட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. கார்பின் போஷா இருக்கட்டும், மார்க்கோ யான்சனா இருக்கட்டும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டேவிட் மில்லர் ஆல்சோ ஹேவ் a குட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் இன் திஸ் பர்டிகுலர் வென்யூ. அதனால வந்து இட் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் their middle orders not yet come to the party. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து மார்க்ரம், டிகாக், ரிக்கில்டன் இவங்க 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஒரு மேட்ச் ஸ்டப்ஸ் நல்லா ஆடினாரு. ஸோ அந்த ஒரு இது இருக்கு. அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவங்களுக்கு வந்து கேஷவ் மகராஜ் தான் இப்போ போறாங்க. கேஷவ் மகராஜ் சோ ஃபார் வி ஹவ் பிளேட் ரியலி வெல் அகைன்ஸ்ட் அதர் டீம்ஸ். கேஷவ் மகராஜ் இஸ் ரியலி கிரேட், பட் அகைன்ஸ்ட் இந்தியா he doesn't have that much great record. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ அவங்களோட லெஃப்ட் ஆர்ம், ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டாமினேட்டர்னால அந்த ஒரு அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் பெருசா கிடையாது. கரெக்ட். இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் அட்வான்டேஜா தான் இருக்கு. And we have a quality bowlers. Harshdeep Singh on his day, he can do the damage in the opening இதை பொறுத்த வரையும். ஸோ ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும். ஸோ we have all bases covered. ஆப்ஷன்ஸ் இருக்காமா? கரெக்ட். அந்த அவங்களுக்கு பெரிய இதுன்னு பார்த்தா ரபாடா, அண்ட் ரபாடா will not be effective in death overs. ஸோ அங்க வந்து நிகிடி தான் அது. கரெக்ட். மார்க்கோ யான்சன் will go for runs. கார்பின் போஷ் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ கார்பின் போஷ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். he will go for runs. ஸோ இட்ஸ் ஆல் அகைன் அவங்களோட அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ண போறாங்கிறது தான் மேட்டர். கரெக்ட், புரியுது. அதான் நான் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா 11 என்னன்னு கேட்கலாம்னு நினைச்சேன். பட் நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா பிளேயரையும் சொல்லிட்டேன். ஸோ ஐ திங்க் வீடியோ எல்லாம் டீடைலா பார்த்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 11 என்னங்கிறது ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அந்த கொஸ்டின் இதுதான் போவாங்க. அவங்க வந்து லைக் லாஸ்ட் மேட்ச் அந்த இவர் ஜேசன் ஸ்மித் ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் மில்லர் வில் கம் பேக். சேஞ்சஸ் இருக்கு. அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போகுது. அதான் இந்த யார் வின் பண்ணுவாங்கங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதான் இப்போ நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா நான் அது ஜஸ்ட் குயிக்கா வந்து அடுத்து அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நடக்க போகுது. ஒன்னு வந்து இங்கிலாந்து ஸ்ரீலங்கா, நம்ம மேட்சுக்கு முன்னாடியே இங்கிலாந்து ஸ்ரீலங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து பாகிஸ்தான் இருக்கு. இந்த 2 மேட்ச் எப்படி இருக்கும்? ஏன்னா 2மே ஸ்ரீலங்கால தான் நடக்குது. எப்படி இருக்க போகுது இந்த 2 மேட்சும்? சோ இன்ட்ரெஸ்டிங் தான். நியூசிலாந்து வெஸ்ட் இவங்களுக்கு என்ன பாகிஸ்தான் மேட்ச் அது வந்து கொலம்போல நடக்குதுனால ஐ திங்க் வந்து நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்க. இந்த கேம் வந்து அந்த கொலம்போ கண்டிஷன்ஸ்ல வந்து சாண்ட்னரோட பவுலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டரா இருக்கும் அங்க. சாண்ட்னர் ஐ திங்க் Santner may get success. If Santner bowls well, New Zealand have a good chances of winning the match. அவங்களுக்கு ஓகே என்னை பொறுத்த வரையும் ஐ திங்க் அவங்களோட பேட்டர்ஸும் வந்து லைக் ஃபைன். தே ஹேவ் 2 விதமா இருக்கு. லைக் பேட்டிங் வைஸ் பார்த்தா நியூசிலாந்து இஸ் பெட்டர் தென் பாகிஸ்தான். பவுலிங் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வைஸ் வந்து தே ஆர் பெட்டர் பாகிஸ்தான்.
ஸோ பாகிஸ்தான் இஸ் பெட்டர். ஆமா, இன் bowling ஸ்பின் கண்டிஷன்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்க அங்க ஆடிட்டாங்க. ஐ திங்க் ஆடிட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து இஃப் தே டோன்ட் மேக் டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அன்டில் அன்லெஸ் டாக்டிக்கலி வந்து பாகிஸ்தான் மிஸ்டேக் பண்ணலன்னா, ஐ திங்க் இட் இஸ் மோர் லைக் ஏ ஈவன் கேம் தான் நான் சொல்லுவேன். ஆனா நியூசிலாந்து அந்த அதர் ஹேண்ட் வந்து வி ஹவ் சீன் தட் அவங்க டாக்டிக்கலி ஒரு சூப்பர் டீம். ஸோ அங்கதான் கரெக்ட். அவங்க தே வில் ஸ்கோர் வெல் அந்த ஆஸ்பெக்ட்ல. ட்ரூ ட்ரூ ட்ரூ. யா யா அதான் நீ ஆனா ஒரு விஷயம் நீ சொன்னது வந்து பாகிஸ்தான்காரங்களுக்கு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கோச்சுக்கு ரெண்டு விஷயத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஷாஹின் ஷா அஃப்ரிதி வந்து டிராப் பண்ணி போனாங்க லாஸ்ட் மேட்ச். அதே கண்டினியூ பண்றாங்களா என்னன்னு பார்ப்போம். இல்ல அது அதான் பண்ணி இப்போ தான் ஆகணும். ஆக்சுவலா வந்து அது பண்ணி தான் ஆகணும் அவங்களோட இதை பொறுத்த வரையும். ஆனா நியூசிலாந்துக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் பார்த்தா, ஏன்னா திருப்பி அவர் ஆடினான்னு வச்சுக்கோ, டிம் சைஃபர்ட்டா இருக்கட்டும், ஃபின் அலனா இருக்கட்டும், ரச்சினா இருக்கட்டும், பொழந்துருவாங்க. அவங்க ஆமா எல்லாருமே வெரி குட் ஃபார்ம்ல இருக்காங்க. ஈவன் செம்ம இன்னொரு ஃபார்ம்ல அட்வான்டேஜ் இருக்கு. வந்து கிளென் பிலிப்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கரெக்ட். ஸோ லைக் அவங்களுக்கு இந்த அட்வான்டேஜஸ் பேட்டிங் வைஸ் வந்து நியூசிலாந்து வந்து ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கா பெட்டர், இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆமா, பாகிஸ்தானை விட. பாகிஸ்தான் டூ கரெக்ட் டிபெண்ட் கரெக்ட். ஆன் ஃபரான், ஷாஹிப்ஜாதா ஃபரான். ஆமா, ஷைஃப் ஃபரான். அவரு போன மேட்ச்ல வந்து நம்ம அந்த இன்னொருத்தர் வந்தாரு. அவர் எல்லாம் ரொம்ப பேசணும். இன்ஃபேக்ட் நான் கூட நல்லா ஆடுவாருன்னு சொல்லியிருந்தேன். பட் அது சொதப்பிருச்சு போன மேட்ச். இந்த மேட்ச் எப்படி ஆடுறாரு பாப்போம். அதான் இன்னொன்னு நம்ம நியூசிலாந்து பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தேன். ம் இப்போ வந்து நியூசிலாந்து வந்து செமிஃபைனல் இல்ல ஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து குவாலிஃபையர் ஆடி தான் வரணுமா அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆர்டிகல் பார்த்தேன். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஆஸ்திரேலியா நிலைமை இவ்வளவு கவலைக்கிடமாகுங்கிறத நான் எதிர்பார்க்கல. அடுத்து வந்து இப்போ ஸ்ரீலங்கா இங்கிலாந்து மேட்ச். இங்கிலாந்து என்ன எப்படி அவங்க கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்திருக்காங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்து தான் உள்ள வந்திருக்காங்க. ஈவன் ஸ்ரீலங்கா ரொம்ப டாமினண்டா இருந்தாலும் அந்த கடைசி மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிம்பாவே கொஞ்சம் தோத்து கொஞ்சம் கொஞ்சம் தோத்துட்டாங்க. ஸோ அதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருந்த மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்க போகுது அந்த மேட்ச்? அந்த மேட்சும் வந்து பார்த்தா லைக் அட்வான்டேஜ் இங்கிலாந்துக்கு ஸ்ரீலங்கா தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் வந்து என்னன்னா, இங்கிலாந்து ஸ்ரீலங்கா வந்து சீரீஸ் ஆடி இருக்காங்க. இங்கிலாந்துக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இன் திஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட். பள்ளிக்கல்லில் இருக்கனால கொஞ்சம் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தே கேன் அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தா இங்கிலாண்டோட பேட்டர்ஸ் இந்த பவர் பிளே டாமினேட் பண்றது. பள்ளிக்கல்லில் பொறுத்த வரையும் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் தான் பால். நம்ம ஆஸ்திரேலியா மேட்சே பார்த்தோம், ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மேட்ச். ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்லோவாச்சு கண்டிஷன்ஸ் விக்கெட் இது. ஸோ கரெக்ட். அங்க அப்படி இருக்க போது வந்து இங்கிலாந்துக்கு அந்த பவர் பிளே டாமினேட் சான்சஸ் அதிகமா இருக்கு. அவங்களோட டாப் 3 வந்து தே வில் கோ ஃபார் ஆட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ம். வந்து ஐ ஃபீல் இங்கிலாந்து தான் அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்றேன். ஸ்ரீலங்கா ஆல்தோ சால்ட் பட்லர். ஏன்னா இட் இஸ் லைக் அவங்க பத்தும் நிசங்கா கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். அங்க ஆமா, பத்தும் நிசங்கவா இருக்கட்டும், பவன் ரத்நாயக்கவா இருக்கட்டும், ஸோ அவங்க கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அகைன் வந்து ஆன் தேர் குட் டே தே கேன் ஃபால். ஐ ஃபீல் சம்பவம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்களோன்னு எனக்கு தோணுது. புரியுது. இது கண்டிஷன்ஸ் எல்லா ஆஸ்பெக்டும் படி பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஸ்ரீலங்காக்கு தான் அப்பர் அட்வான்டேஜ். பட் நான் எனக்கு பர்சனலா ஃபீல் பண்றது இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆதில் ரஷீத் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாருங்கிற எனக்கு ஒரு இது. ஓகே, நைஸ். ஓகே, ஆதில் லெட்ஸ் see ரஷீத் யார். as well as சாம் கரன் சாம் கரன் அவரு bowling ஆமா wise. அவர் கொஞ்சம் கன்சிஸ்டன்டாவே இருக்காரு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஓரளவுக்கு மீன்ஸ் அவங்களோட அந்த ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல அவர் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே தெரியறாரு அந்த மாதிரி இருக்கு. அவங்க அவர் என்ன bowling நிறைய எஃபெக்டிவா க்ளோஸ் இருக்கும் ஆக்சுவலா. மேட்சஸ். கரெக்ட் கரெக்ட் அவர் கரெக்ட். bowling நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ இங்கிலாந்து ஆஸ் அ சான்ஸ் என்னை பர்சனலா ஃபீல் பண்ணா வந்து எனக்கு என்னமோ இங்கிலாந்து ஜெயிக்க சான்சஸ் அதிகமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். புரியுது. அதான் லெட்ஸ் see யார் வின் பண்றாங்க. இஃப் அப்படி கம்ப்ளீட்லி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வெஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம இது பண்ணிடலாம். வெஸ்ட் இண்டீஸ் நம்ம இதுல செலக்ட் ஆயிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டார்காஸ்ட் டீம் மாதிரி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் இதை பொறுத்த வரையும் கரெக்ட் அவங்களோட கரெக்ட். ஸ்லோவா வந்து அவங்க ஸ்பின்னர்ஸும் கம்மிங் இன் டு த பார்ட்டி. அண்ட் ஆமா, அண்ட் ஸ்லோலி வந்து ஆன் ஆஃபா வந்து ஒரு மேட்ச் ரூதர்ஃபோர்டு இவர் என்ன ரூதர்ஃபோர்ட் நல்லா ஆனாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் பவுலிங்ல நல்லா பண்ணியிருந்தாரு வேற. ஸோ கரெக்ட். இந்த மாதிரி அவங்களோட இது ஐ திங்க் அந்த ஒரு ஓல்டு மோஜோ கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரையும். கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆமா, ஒரு நல்ல டே அவங்களோட டேல வந்து சூப்பரா இது பண்ணிருந்தாங்க. ஈவன் தோ வந்து நிறைய டாட் பால் ஆடினா கூட த பவர் ஹிட்டிங் இஸ் ரியலி அதுதான் ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஆமா, அந்த ஒரு ஒரு பிக் ஓவர் எடுத்துட்டு அப்படியே டாமினேட் பண்ற இது வந்து கேப்பபிள் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கு. அந்த ஒரு ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுற இதுல விதத்துல பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து ஸோ அவங்க ஆன் தேர் டே இட் இஸ் வெரி டேஞ்சர். எல்லாருக்கும் சொல்றது தான். பட் வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரையும் வி ஹவ் சீன் தட் ஃபியூ பிளேயர்ஸ் ஆர் கரெக்ட். தேர் தே கேன் டர்ன் தேர் கேம் ஆன் தேர் குட் டே. ஆமா, அந்த மாதிரி கரெக்ட் பிளேயர்ஸ் கரெக்ட். இருக்காங்க. ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும், கண்டிப்பா. இட்மேரா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க.
அண்டர் ரோஷன் சேஸ் கன்சிடர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் சி அவங்க என்ன எப்படி இருக்க போறாங்கங்கிறது. இப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ஹிட்டா தான் இருக்கும் இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இது சொல்லப்போனா தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரியல் வேர்ல்ட் கப் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதுக்கு நான் குரூப் ஸ்டேஜஸ் நல்லா இல்லைங்கிறது என் பாயிண்ட் இல்லை. அசோசியேட் நேஷன்ஸ்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. அது இந்த இங்கிலாந்து நேபாள் மாதிரி மேட்ச் இல்லை நெதர்லாந்து பாகிஸ்தான் மாதிரி மேட்சஸ்லாம் நம்ம பார்த்தோம் எவ்வளவு க்ளோஸா இருந்ததுன்னு. சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இல்ல எல்லா மேட்சுமே நல்லா இருந்துச்சு. இட்டாலி இங்கிலாந்து லைக் ஒரு இந்த வேர்ல்டு கப்ல இருக்கிற பெரிய பியூட்டியே வந்து என்னன்னா நினைச்சேன்னா நிறைய டெட் ரப்பர் கேம்ஸா இருக்கும்னு நினைக்கிற போது அந்த அசோசியேட் நேஷன்ஸ் கிவன் தர் ஃபைட் டு த டாப் கிளாஸ் டீம்ஸ். நம்ம யூஎஸ்ஏ வந்து அகைன்ஸ்ட் இந்தியா 76-7-6 அப்படி இருக்கிற ஒரு பொசிஷன் 77-6 அந்த மாதிரி ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஈவன் நமீபியா ஆல்சோ புட் அப் த ஃபைட். நெதர்லாந்து ஆல்சோ கிவன் த ஃபைட் அகைன்ஸ்ட் இந்தியா பொறுத்தவரையும். பாகிஸ்தானோட நெதர்லாந்து கொடுத்த ஃபைட்டா இருக்கட்டும். ஸோ எல்லா மேட்சஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கனடா ஒரு மேட்ச் அந்த யுவராஜ் சம்ராத் அவர் ஆடின விதமா இருக்கட்டும். நேபாள் அவங்க ரியலி சூப்பர். இட்டலியும் நல்லா அவங்களும் சூப்பரா ஆடினாங்க இங்கிலாந்து. ஸோ ரியலி குட் டோர்னமெண்ட் சோ ஃபார் இந்த டோர்னமெண்ட். அந்த சூப்பர் 8 இப்பதான் அந்த ஏ கேம் ரிங்ஸ் அந்த ஒரு டாப் கிளாஸ் டீம்ஸோட எலைட் டீம்ஸோட ஏ கேம் இங்கே தான் இப்ப தெரிய வரும். கரெக்ட் தான். அண்ட் ஜிம்பாவே அவங்களோட ஃபைட்டை காமிச்சு உள்ள வந்தது ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். அண்ட் ஐ ஹோப் தே கண்டினியூ தேர் ஃபார்ம் அண்ட் தே டூ a better show here. let's see எப்படி இருக்க போகுதுன்னு. பாலா இப்போ வந்து நம்ம இனிஷியலா வந்து நம்மளோட டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ அதுல என்னோட ப்ரெடிக்ஷன்ல இருந்து ஆல்ரெடி ஒரு டீம் சூப்பர் 8 வரல புட்டுக்கிட்டு போச்சு. அதான் இப்போ நான் வந்து மொத்தமா மாத்தி ஆகணுங்கிற நிலைமையில இருக்கு. அதான் இப்போ என்னோட டாப் 4 நான் மாத்தணும்னு நினைச்சா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் வைக்கணும். பட் எனக்கு ஜிம்பாவே வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால நான் இந்தியா ஜிம்பாவே வைக்கிறேன். இந்தியா ஜிம்பாவே ஐ ஸ்டில் ஸ்டே வித் நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து. உன்னோட டாப் 4 என்னவா இருக்கும்? இஸ் தேர் எனி சேஞ்ச்? நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் வெஸ்ட் இண்டீஸ் வந்த விதமாக இருக்கட்டும் அண்ட் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸு அவங்களோட அந்த ரெஜுவினேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் நிறையா நல்லா இருக்குது. லைக் ஐ செட் வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சைட்லேருந்து, அங்கே வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட். ஐ ஸ்டில் ஃபீல் திஸ் 4 வில் கம் அப்படிங்கிறது தான். ஈவன் தோ ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சான்சஸ் அவங்களுக்கு இது இருக்குது. ஈவன் பாகிஸ்தானுக்கும் அவங்களோட ஸ்பின் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணாங்கன்னா அது இருக்கு. பட் ஸ்டில் ஐ மெயின்டைன் பாகிஸ்தான் பிகம் பாகிஸ்தான். அந்த ஒரு காரணத்தினால ஐ வில் மெயின்டைன் தி சேம். அதான் வியூவர்ஸ் நீங்களும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் யார் வின் பண்ணுவா? அப்புறம் வந்து பாகிஸ்தான் மேட்ச்ல பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்களா? நியூசிலாந்து மேட்ச்ல வந்து நியூசிலாந்து வின் பண்ண சான்சஸ் இருக்கா? இல்ல யார் வின் பண்ணுவா? எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பியாண்ட் மென்ட்ரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.